நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 10 நாளையில தேர்தல் வரப்போகுது. எல்லா கட்சிக்காரனும் ஓட்டு கேட்டு வரப்போறா. உதயசூரியனுக்கு ஓட்டு போடு, ரெட்டலைக்கு ஓட்டு போடு, அருவாள் சுத்தியர் நட்சத்திரக்கு ஓட்டு போடு, 50 வருஷமா நாங்க தான் ஆண்டுட்டோம் அந்த தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு வரப்போறோம். புதுசா ஒரு சில கட்சிகள் வருது, நாங்க மக்களுக்கு அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு. எல்லா கட்சியும் இருக்கு, எல்லா அரசியல்வாதியும் இருக்கீங்க. ஆனா கடைசி வரைக்கும் நாங்க பாருங்க இந்த சாக்கடை தண்ணியில நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து நாங்க புகார் அளிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமா அந்த சாக்கடை தண்ணியிலே தான் நடக்கிறோம். அதனால நாங்க மக்கள் பூரா என்ன முடிவு பண்ணிட்டோம்னா, வர்ற தேர்தல்ல யாராவது ஓட்டு கேட்டு இந்த பகுதி குறிப்பா மதுரை செல்லூர் 23வது வார்டுக்குள்ள யாராவது ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா இந்த சாக்கடை தண்ணிக்குள்ள பிரட்டி அடிப்போம். இந்த சாக்கடை தண்ணியில உருட்டி அடிப்போம். பூரா மக்கள் பூரா விளக்கமாத்த எடுத்துட்டான். இன்னைக்கு நாங்க காந்திய வழியில அகிம்சையா தான் இருக்கிறோம். எங்களை யாரையுமே அடிக்கிறதுக்கோ துன்புறுத்துறதுக்கோ எங்களுக்கு ஆசை கிடையாது. ஆனா எங்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க. நாங்க ரத்தத்தை வேர்வையா செஞ்சு உழைச்ச பணத்தை மதுரை மாநகராட்சிக்கு வரி கட்டுறோம். அந்த வரி காசை வாங்கி ஊழல் பண்ற 200 கோடி ஊழல் பண்ணிட்டு அந்த காசை வாங்கிட்டு ஓடிட்டா. மதுரை மாநகராட்சியில மேயர் இல்ல, கவுன்சிலர் எங்க போயிட்டாரு, எம்எல்ஏ எங்க போயிட்டாரு, எம்பி எங்க போயிட்டாரு. இன்னும் 10 நாள்ல தேர்தல் வரப்போகுது, ஓட்டு கேட்டு வரப்போறீங்க. இந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே தான் நாங்க வாழணுமா? எங்களுக்கு என்னைக்குதான் தீர்வு? ரோடு சரியில்லை, சாக்கடை தண்ணியிலே வாழ்றான், நோய் வருது. இதெல்லாம் உடனடியா சரி பண்ணா முடியாது. இப்ப தேர்தல் வந்துருச்சு, எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டு வந்துட்டீங்க. வர்ற தேர்தல்ல யாராவது ஓட்டு கேட்டு இந்த தெருவுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த சாக்கடை தண்ணிக்குள்ள விரட்டி உருட்டி அடிப்போம். விளக்கமாத்தோடு அடிப்போம். தைரியம் இருக்கிற ஆளு, வேட்டி கட்டின ஆம்பளை, ரோசமுள்ள ஆம்பளை அரசியல்வாதி இந்த தெருவுக்குள்ள ஓட்டு கேட்டு வந்துரு. நன்றி, வணக்கம். மதுரை சமூக ஆர்வலர் சங்கரபாண்டி.